கேப்டன் அவருடைய கூட்டத்தில் ஒருவர் இறந்திருப்பாங்களா? அந்த உயிரை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசியல் இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும், அது மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி, அரசாங்கத்துக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் முறையா எந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது கிடையாது. அல்லது இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ள கூட்டம் வரும் என்பதை அறிந்த காவல்துறையினர் அதற்கு ஏற்றவாறு உள்ள இடத்தை அவங்க கொடுத்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள வந்த கூட்டத்துக்கே விஜய்க்கு இந்த ஒரு நிலைமைன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்த கூட்டத்தை அந்த கிரௌட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எப்படி கட்டமைச்சு சரியாக கொண்டு போனார்னு உங்களுக்கு தெரியாது. RSI பிளாஷ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கரூர்ல தமிழக வெற்றி கழகம் நடத்தின பொதுக்கூட்டத்தில் நிறைய மக்கள் இறந்திருக்காங்க. அதை பற்றி சமூக ஊடகங்கள்ல பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி இன்னைக்கு நேரடியாக நம்ம செல்லப்பெருமாள் கேட்டு தெரிஞ்சுக்கும் வாங்க. RSI பிளாஷ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அதாவது இன்றைக்கு அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது நடைபெற்ற இந்த சோக நிகழ்வு முதல்ல இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லை, அனைத்து சமூகத்தினுடைய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வலியை கொடுத்துருக்குது. முதல்ல அந்த கூட்டத்தில் உயிரிழந்த அனைத்து அன்பு தமிழ் சொந்தங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு கூட்டம் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதை சரியா கட்டமைக்கல சகோதரர் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல. அடுத்தபடி அந்த கவர்மெண்ட், இந்த DMK கவர்மெண்ட் சரியான முறையான பாதுகாப்பு இந்த கூட்டத்திற்கு வழங்கல, அல்லது இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ள கூட்டம் வரும் என்பதை அறிந்த காவல்துறையினர் அதற்கு ஏற்றவாறு உள்ள இடத்தை அவங்க கொடுத்திருக்க வேண்டும். அதையும் செய்யல. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டும் சரி, அரசியல் இயக்கங்களும் சரி, தலைவர்களும் சரி, இப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. இது மிக மிக வன்மையா கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு தலைவர்கள் கூடுகின்ற கூட்டத்துல, தலைவர்களுக்காக கூட்டப்படுகின்ற கூட்டத்துல கூட்ட நெரிசல்கள் ஏற்படும் போது அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை காவல்துறையினருக்கு நன்றாகவே தெரியும். அதே மாதிரி அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அவர்களுடைய கட்சியின் சார்பாக ஒரு அணி வச்சிருப்பாங்க. குறிப்பா அந்த தொண்டர் அணின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த தொண்டர் அணியை சரியா முறையா கையாளணும். அதுதான் அரசியல் படிப்பின்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அரசியலுக்கு புதிது. இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட வருமுன் காப்பது தான் மிகச்சிறந்தது. வந்த பிறகு அதை குறித்து நம்ம பேசுறதே அவசியம் இல்லாத ஒன்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துருச்சு, வந்ததுக்கு பின் என்ன நடக்கணும் தான் பார்க்கணும். இனிமே இப்போ நடந்தாச்சு. ஆனா வருவதுக்கு முன்னாடி இவர் சில பாதுகாப்போடு வந்திருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் முறையா எந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது கிடையாது. அப்படி அனுமதி கொடுத்தான முறையான பாதுகாப்பு கொடுக்கறது கிடையாது. அந்த மக்களை எப்படி கையாளணும், எப்படி நிறுத்தணும், அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்களம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, யாருக்கு சாதகமா நம்ம களத்தை மாத்தணுங்கிறது மட்டும்தான் அங்க முன்னிலைப்படுத்தப்படுதே தவிர மக்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில் இங்க அரசியல் நடைபெறல. நேர்மையான அரசியல் ஒழுக்க நெறிமுறை என்பது கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய காலம், அதன் பிறகு கேப்டன் அவர்களுடைய காலம், அதன் பிறகு நீங்க பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு மிக படு மோசமான ஒரு அரசியல் சூழலில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இதுதான் மறக்க முடியாத உண்மை. நம்ம என்னதான் அரசியல்ல பேசலாம், நாங்க அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? எப்படி சொன்னாலும் கள நிலவரப்படி தன்னை எப்படி தற்காத்து கொள்றது அரசியல்ல, இதுதான் போயிட்டு இருக்கு. நீங்க அரசியல்ல எப்படி தற்காத்து கொள்ளணுங்கிறத விட இந்த மக்களை எப்படி காத்து கொள்ளணும், பொதுமக்களை எப்படி பாதுகாப்போடு வைக்கணும் அப்படிங்கிறதுல உறுதிப்பட இருக்கணும் ஒவ்வொரு தலைவர்களும். அது எந்த தலைவர்களா இருக்கட்டும், பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், இல்ல DMK கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இல்ல மற்ற ஏனைய இயக்கங்களுடைய தலைவர்களா இருக்கட்டும், எல்லா இயக்கங்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா பொதுமக்கள்ங்கிறது அது ஒரு உயிர் இல்லையா? மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அந்த உயிரை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசியல் இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும், அது மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி, அரசாங்கத்துக்கும் சரி, அவங்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்து யாருமே இங்க செயல்படலைங்கிறது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி. அதே மாதிரி சகோதரர் விஜய் இதற்கு முன்பதாக நம்ம எப்படி இருந்தோம், ஒரு சினிமா ஸ்டாரா நீங்க இருந்தீங்க, ஒரு நடிகரா நீங்க வலம் வந்தீங்க, உச்ச நட்சத்திரமா இருந்தீங்க. சரி,
நீங்க அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டீங்க. அரசியல் களத்துக்குள்ள வரும்போது பன்முகத்தன்மை தாக்குதல் வரும். அரசியல் நிலைப்பாடுல நீங்க ஒரு உயரத்துக்கு போக விடாம தடுப்பதற்கான அத்துணை பணிகளும் பல இயக்கங்களால தடுக்கப்படும். ஆளும் அரசாங்கத்துல தடுக்கப்படும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தெரிந்துகிட்டு தானே நீங்க அரசியலுக்குள்ள வந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அதற்கான திட்டமிடுதல் சரியாக இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஒரு வண்டி மேல ஏறிண்டு, ஒரு கேரவன் மேல ஏறி நின்றுட்டு பேசுறாரு, பேருந்து மேல ஏறிண்டு பேசுறாரு. அப்படி பேசும்போது அந்த இடத்துல அவருக்கு தெரியுது இல்லையா, எவ்வளவு பெரிய கூட்டங்கள் வருது, இந்த மக்கள் எப்படிலாம் இருக்கிறாருன்னு மேற்பார்வையா கூட அவருக்கு பார்க்க முடியாதா? முடியும். அப்ப அடுத்த கூட்டத்திலேயாவது தன்னை திருத்திக்கணும் அவர் முயற்சி பண்ணிருக்கணும். திருச்சியில நடைபெறும் போதே அந்த கூட்டத்திற்கான விடயம் என்னன்னு அவருக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அப்ப அடுத்து வரக்கூடிய கூட்டங்களும் இது போன்று நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யணும், அதைத்தான் சரியா பயன்படுத்திருக்கணும். ஆனா அவர் அதை சரியா பயன்படுத்துற மாதிரி தெரியல. அதே மாதிரி தாவகனுடைய நிர்வாகிகள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளும் சரி, அதாவது உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மாநில பொறுப்புகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, அதை சரியா கட்டமைக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதான் சொல்லல, அரசியல் அனுபவம் இல்லாம முதிர்ச்சியின்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அரசியல்ல முதிர்ச்சி பெற்றாதான் மக்களை எப்படி அணுக முடியும், ஒரு கூட்டம் வந்து அதை எப்படி சமாளிக்கணுங்கிறது தெரியும். குறிப்பா உதாரணத்திற்கு கேப்டன் அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய ஒரு செட்பேக், தமிழகமே ஸ்தம்பித்த ஒரு நாள்னு சொல்லலாம். அன்னைக்கு சென்னையில நடந்த கூட்டம், அந்த கேப்டன் என்ற ஒரு ஆளுமைக்கு வந்த கூட்டம், யாராவது ஒருத்தர் இறந்திருப்பாங்களா? இந்த டிசிப்ளின் மோட், அதை நீங்க பார்க்கணும். இந்த டிசிப்ளினா இருந்த ஒரு கூட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கேப்டனுடைய தொண்டர்களே சான்றுன்னு சொல்லுவேன். அந்த இயக்கத்துக்காக சப்போர்ட் பண்ணல, அந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் இன்னைக்கு பொதுமக்கள்ல ஒருவர் நான் பார்க்கும்போது கேப்டன் அவருடைய கூட்டத்துல ஒருவர் இறந்திருப்பாங்களா? அங்கெல்லாம் கூட்ட நெரிசல்கள் இல்லையா? எத்தனையோ லட்ச மக்கள் கூட இல்லையா? அப்ப ஏன் அந்த உயிரிழப்பு எல்லாம் வரல? ஏன்னா அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே, அதாவது ஒரு நாளைக்கு முன்பதாகவே வந்த கூட்டம். நிறைய பேர் நீங்க சொல்லிங்களா, இன்னைக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள வந்த கூட்டத்துக்கே விஜய்க்கு இந்த ஒரு நிலைமைன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்த கூட்டத்தை அந்த கிரௌட வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எப்படி வந்து கட்டமைச்சு சரியாக கொண்டு போனார்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அன்னைக்கு அரசும் சரியா பயணிச்சு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு கூடக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அந்த கூட்டத்தை எப்படி கொண்டு போகணுங்கிறது அன்னைக்கு செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு அரசியல் ரீதியா பார்க்கும்போது திரு விஜய் அவர்களை வளரக்கூடாதுங்கிறது கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அடிப்படையில திமுகங்கிறது இன்னொரு இயக்கத்தை வளர்த்து விட்டுட்டு தான் அவங்க வேலை பார்ப்பாங்களா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? திமுகங்கிற ஒரு பெரிய இயக்கம் அது என்றைக்காவது ஒரு மற்றொரு இயக்கத்தை வளர விட்டு அவங்க தங்களோட வச்சுக்குவாங்களா? கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு இயக்கமும் தான் இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எடுத்த எல்லா இயக்கங்களும் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை இதுதான். ஒருத்தர் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய எண்ணம் வரல. இன்னைக்கு வந்து ஒரு உயிரிழப்புங்கிறது சாதாரண விஷயமா? அவங்களோட ஒரு உயிர் இழந்திருக்க வீட்டுல அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், சித்தியா இருக்கலாம், பெரியம்மாவா இருக்கலாம், இப்படி அடிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு சொந்தங்களை இழந்து வாடும் அந்த உயிர்களுடைய ஒவ்வொரு சொந்தங்களுக்கு தான் தெரியும் அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய உயிரிழப்பினுடைய தன்மை. எத்தனை வேலை வாய்ப்பு இழந்துருக்காங்க. ஒருத்தருடைய இழப்பு அந்த வீட்டுல வரக்கூடிய சம்பாத்தியம் போயிடும் இல்லையா? காசு போயிடும். அந்த குடும்பத்தை எப்படி பாதுகாக்க போறாங்க? நிர்மூலமா நிக்குது அந்த குடும்பம், என்னவெல்லாம் இழந்து நிக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதுக்கெல்லாம் யார் சரி கட்ட போறா? மரியாதைக்குரிய விஜய் சகோதரர் பண்ணுவாரா? ஒரு அறிக்கை கூட என்ன முழுமையா விடலையே, இரங்கல் பதிவு கூட என்ன வரல. அவர் ட்விட்டர்ல போட்டுட்டு எக்ஸ் வலைதளத்துல போட்டுட்டு அதோட வீட்டுக்குள்ள முடங்கிட்டு அதுக்கு பேர் அரசியல் இல்ல, வரணும், வெளியில வரணும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நீங்க ஒரு தலைவர் யார் என்பதை நீங்க முழுமையா உங்களை நியமனம் செஞ்சுக்கணும். நான் தான் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்திக்கணும் இல்லையா? ஆனா அதுக்கு திரு விஜய் அவர்கள் அதை சரியா கையாளுறாங்கதா? கண்டிப்பா இல்லை. தவிர்க்க முடியாத ஒரு சூழல் வந்தாச்சு. அரசியல் நிகழ்வுல ஒரு 38 உயிருக்கு மேல இழந்திருக்கிறது வருது. அந்த சூழ்நிலை நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது அந்த மருத்துவமனைக்கு சென்று அந்த இறந்தவர்களை நேரடியாக பார்த்தவர்களுக்கு ஆறுதல் கூறி, உங்களோடு நான் இருக்கிறேன், நடந்த தவறுக்காக நான் மன்னிப்பு கோருகிறேன், இதை பேசினால் தானே நன்றாக இருக்கும். அதுதானே ஒரு தலைவருக்கு அழகு. அதை செய்யவில்லை அவர் இன்னும். அப்ப இன்னும் அவர் அரசியல்ல முதிர்ச்சி என்பதை தாண்டி அவர் ஒரு அச்ச உணர்வோடு இருக்கிறார். இது ஒரு கூட்டத்துல இது போன்ற ஒரு தவறு நடந்து விட்டதே, என்ன செய்ய முடியும் என்ற ஒரு எண்ண ஓட்டத்துல இருக்கிறார். நான் என்ன சொல்றேன், வந்துட்டீங்க அரசியலுக்குள்ள, களத்துக்குள்ள வந்துட்டீங்கல்ல, அந்த தைரியத்தோட இறங்கி வேலை பார்க்கணும். அதுதான். நீங்க பின்வாங்கி ஒரு பலனும் கிடையாது. வந்துட்டீங்க. நான் வெற்றி தோல்விங்கிறது அப்புறம் இருக்கட்டும். இது பொது சேவைக்காக, பொதுமக்களுடைய சேவைக்காக நீங்க வந்த போது, பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு உங்களுடைய இயக்கத்தால ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க அந்த களத்துக்குள்ள வந்திருக்கணும்ல, களத்துக்குள்ள வரல திரு விஜய் அவர்கள். அது மிக வருத்தத்துக்குரிய செய்தி.
யாருக்கு இல்ல கவலை, யாருக்கு இல்ல கண்ணீர்? கேப்டன் அவர்களை பொறுத்தல உதாரணத்துக்கு நீ அந்த தலைவரை மட்டும் தான் எடுத்துக்க முடியும், வேற எந்த தலைவரை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மற்ற தலைவர்கள்லாம் எப்படி அரசியல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா மற்ற தலைவர்கள்லாம் ஒவ்வொரு இறப்புலையும் எப்படி தன்னுடைய அரசியலை பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா கேப்டன் ஒருவர் மட்டும்தான், அது பாமகவோ இல்லை மற்ற எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் இறந்து போனாலும் ஒரு விபத்து வந்தாலும் உடனே போய் களத்துல நிற்கக்கூடியவர். இயக்கத்தினுடைய பாகுபாடு கிடையாது. ஏன் அன்னைக்கு கேப்டன் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது அப்படின்னா, அவருக்கு ஜாதி மதம் இனம் பேதம் எதுவுமே கிடையாது. என் மக்கள், அது எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கலாம், அது என்னுடைய மக்கள். என் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் துடித்து கொண்டு முதல் ஆளா வருவேன். அதுதான் ஆளுமை, அதுதான் கேப்டனுடைய அரசியல். அந்த அரசியல் வழி வரணும்னு இந்த சகோதரர் விஜய் ஏன் நினைக்கல? என் அண்ணன்னு மாறுதட்டி சொல்றாரு இல்லையா, அப்ப அவருடைய பாலிசி ஒரு கையில எடுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு விஜயகாந்தனுடைய கேப்டன் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் என்னோட கொண்டு வந்துடணும், அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாம் என் பக்கம் கொண்டு வந்துடணும் நினைக்கக்கூடிய துடிக்கக்கூடிய விஜய் அவருடைய அரசியலை முன்னெடுத்து பேசணும் இல்லையா? அதை ஏன் பேசல? அதுதான் சொல்றேன் இல்லையா, இவங்களுக்கு அந்த தெரியல. கேப்டன் அந்த கூட்டத்தை எப்படி வழி நடத்தார், எப்படி கட்டுக்கோப்பா வைத்திருந்தார், எப்படி தொண்டர் படையை வைத்திருந்தார்கள். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா கேப்டனுடைய மாநாடு 2005 மாநாடு தமுக்கு மைதானத்துல நடக்கும் போது ஒரு உயிரிழப்பு கிடையாது, ஒருவர் சோர்ந்து உக்காந்ததா கூட கிடையாது. அப்ப அவரும் தலைவர் தானே. இதை விட கடுமையான நெருக்கடிக்குள்ளதான், இன்றைக்கு இருக்கிறத விட கடுமையான நெருக்கடிக்குள்ளதான் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கூட்டத்தை அன்னைக்கு அந்த மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தி காமிச்சாரு. அன்னைக்கு மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள், மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த ஒரு தருணம், அரசியல்ல கோலூட்டி இருந்த தருணம். 2 பேரும் ஆளுமைக்கு எதிர்த்து ஒரு மாநாடை போடுங்கிறது சாத்தியமான ஒன்றா? அப்படிப்பட்ட இடத்திலேயே சாத்தியப்படுத்தி அந்த தொண்டர்களை ஒருங்கிணைச்சு ஒரு உயிர் சேதம் கூட வராம அந்த தலைவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமா இருக்கணும். என் அண்ணன் விஜயகாந்தன் சொல்லக்கூடிய நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, எடுத்துக்கங்க. உங்க தொண்டர்கள்ட்ட போய் சந்திங்க. எந்த ஒரு தலைவர்களும் தயவு செஞ்சு தொண்டர்களுடைய தலைவர்களா இருங்க, நிர்வாகிகளுடைய தலைவர்களா இருக்காதீங்க. நிர்வாகிகள் உங்களை எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியும். தொண்டனுடைய இடத்தில் இருந்து நீங்க பார்த்தாதான் நீங்க கட்சி வழி நடத்த முடியும், அவங்களுடைய வழி தெரியும். ஏன்னா ஒரு இயக்கத்துக்காக உழைக்கும் போது நீங்க யதார்த்த களத்துல போய் நீங்க ஒரு வாக்கு சேகரிக்க சொல்லணும்னா அது யார் போவா? உங்களுடைய கிளைக்கழக நிர்வாகி, உங்களுடைய அடித்தட்ட உறுப்பினர் தொண்டை தான் போவான். மாவட்ட செயலர் போட மாட்டாங்க, ஒன்றிய செயலர் போடுவாங்க, கூடல போவாங்க. ஆனா எந்தெந்த இடத்தில் யார் யார் இருக்கிறார், என்னென்ன இடத்தில் நம்முடைய ஆட்கள் இருக்கிறது என்பதை சுட்டி காண்பித்து அங்கு சென்று அவர்களிடத்துல காண்பித்து அவர்களிடத்துல வாக்கு சேகரிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரு? அடித்தட்டு தொண்டர்கள் தானே. அப்படிப்பட்ட தொண்டர்களை நீங்க எப்படி வச்சுக்கணும்? இதுதான் இப்ப தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவை. தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு மங்கி போயிருக்கிறது. தமிழக மக்களை குறித்து கவலையே இல்லாத நிலையில இன்னைக்கு இருக்கு. ஒட்டுமொத்த அரசியலும் அப்படிதான் இருக்குது. ஒட்டுமொத்த அரசியலும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. தொண்டர்களை நோக்கிய பயணம் ஏன் வர மாட்டேங்குது? மாவட்ட நிர்வாகி நினைச்சா ஒரு கழகத்தை உயர்த்த முடியுமா? ஒரு கட்சி உயர்த்த முடியுமா? தொண்டன் இல்லாத ஒரு கட்சி உயருமா? அப்ப அந்த தொண்டனுடைய மனநிலையிலிருந்து பார்க்கணும். இன்னைக்கு TVK தமிழக வெற்றி கழகத்துக்காக வேண்டி அந்த களத்துக்குள்ள அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்த எத்தனையோ ஏழை எளிய தொண்டர்களுடைய நிலையை பார்த்தீங்களா? அவங்களுடைய உரிமை இழந்து நிற்கிறாங்க, அவங்களுடைய வீட்டில இருக்கக்கூடிய உயிரை இழந்து, உடைமை இழந்து, எல்லாமே இழந்து நிற்கிறாங்க இல்லையா? இந்த தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார், என்ன சொல்ல போகிறார் என்ற கேள்வி இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பாக களத்துக்கு வர வேண்டும். திரு விஜய் அவர்கள் நடந்ததை விடுங்க, விட்டுட்டு உங்க மனதை ஸ்டெடியா வச்சுட்டு முதல்ல களத்துக்குள்ள வாங்க. அததான் சொல்ல முடியும். ஒரு பொதுமக்களில் ஒரு பிரஜையா இருந்து நான் சொல்றதை நான் சொல்றேன். நடந்து விட்டது, இனிமேல் அது தவறு நடக்காத ஒண்ணும் பாருங்க. அதே மாதிரி தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆட்சி முறை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, அதிகார பலம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் அரசியலுக்குள்ள வந்தீங்க. அப்ப இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிந்து முன்கூட்டியே திட்டமிடுதல் பேர் அரசியலா? அதுதான் சரியான அரசியல். ஆனா திட்டமிடாம நீங்க நான் வரும்போது ஒரு கூட்டம் இருக்கணும், இது மட்டும் உங்க கணக்குல இருக்க போது. அந்த கூட்டம் எதனால் கூட்டப்படுகிறது? அதுதான் நான் சொல்றேன் இல்லையா. கொள்கை இருக்க வேணும், கோட்பாடு இருக்க வேணும், தத்துவம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அந்த கூட்டத்தை கட்டமைக்கிற திறன் உங்கள்ட்ட இருக்கும். ஒரு கூட்டம் கூட்டப்படுகிறதுனா எதற்காக கூட்டப்படுறது? திரு விஜய் அவர்களை முகபாவனையாக பார்த்து ரசிப்பதற்காக வந்த கூட்டமாக இருக்கக்கூடாது. திரு விஜய் அவர்கள் என்ன கொள்கையை வைக்க போகிறார், என்ன அரசியலை முன்னெடுக்க போறார், இந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், கல்வியில நான் என்ன செய்ய போறேன், நீர்வளத்துல நான் என்ன செய்ய போறேன், ஒவ்வொரு துறை சார்ந்து நான் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்க போகிறேன், இதை பேச வேண்டுமே தவிர ஒவ்வொரு கழகத்தினை தலைவர்களை தாக்கி பேசுவதற்கு பேர அரசியல் கிடையாது.
அந்த அரசியலை நீங்க முன்னெடுக்க, அப்போ மற்றவர்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? நீங்க பேச வேண்டிய அரசியல் என்ன? நீங்க இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஊழல் பண்றேன், சரி, ஊழலுக்கான ஆதாரத்தை காமிங்க, ஆதாரத்தோடு பேசுங்க, தவறு இல்லை. ஒரு பேச்ச, அதாவது அவர் பேசும்போது நீங்களே கவனித்திருப்பீங்க, தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே ஆட்சி அமைத்து விட்டதாகவும் அடுத்த முறையும் ஆட்சிக்கு வருவதாக இப்படியே பேசுறாரு. பரீட்சையே இன்னும் எழுதல, அதுக்குள்ளாக நான் பாஸ் ஆயிட்டேன், நான் தேர்வுல வெற்றி பெற்றுட்டேன். தேர்வே எழுதாம தேர்வுல வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னா நம்ம எப்படி ஏத்துக்கிறது? அந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப முதல்ல ஒரு தலைவருக்கான தன்னை கட்டமைத்துக் கொள்ளக்கூடிய திறன் விஜய்கிட்ட இருக்காங்கிறது எனக்கு சந்தேகம் தான். ஒரு தலைவர் இப்படிதான் இருக்கிறங்கிறது ஒரு வரையறை இருக்கு இல்லையா? எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு கிடையாது இல்லையா? ஒரு தலைவருங்கிறது எப்படி ஒரு தொண்டனை சந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? தொண்டனுடைய இடத்திலிருந்து பார்க்கணும், தொண்டருக்கு என்ன பிரச்சனை இருக்கு. இப்போ நான் கரூர்ல வந்திருக்காங்களா, கரூர்ல என்ன பிரச்சனை, மணல் களத்துல போயிட்டு இருக்குல்ல, அப்ப அதை சார்ந்தவங்க பேசலாம் இல்ல, எவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அந்த கரூர் மாவட்டமே மணல் மாஃபியாவுடைய கொள்ளை தான் அங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த அரசியலை திமுக கடுமையா கையில எடுக்குது. இதுதான் அவங்களுடைய அரசியல் ராஜதந்திரன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா, சரி, விஜய் அவர்களுடைய கூட்டத்திற்கும் சரி அந்த அரசியலுக்கும் ஒரு தவறு இருக்குன்னு சொன்னா கூட, முன்கூட்டியே திட்டமிட்டார் போல திரு செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், அன்பில் மகேஷா இருக்கட்டும், இவங்க ஏன் அந்த 8 மணி அளவில் அங்க போகணும்? ஏன் முன்னமே அந்த கூட்டத்தில் அவங்க போய் நிக்கணும்? திட்டமிடுறது மாதிரி எல்லாம் நடக்கும்போது இதனுடைய திமுகவினுடைய சூழ்ச்சியும் மிக பலமா இருக்குங்கிறது உண்மை. இதுல போறது குறைக்கு கண்ணீர் வேற. ஏன் எத்தனையோ மக்கள் உங்களால வாடி வதங்கி செத்துருக்காங்க, அப்போதெல்லாம் உங்களுக்கு கண்ணீர் வரலையா? இந்த முதல கண்ணீர் எதுக்கு? அரசியல் திட்டமிட்ட நாடகமிட்டு அடுத்த வாக்கு வங்கி எப்படியாவது தக்க வச்சுக்கணும், அடுத்த ஆட்சி முறை எப்படியாவது தக்க வச்சுக்கணும், இதுக்காக நடத்தக்கூடக்கூடிய நாடகம் தானே. எதற்கு இந்த வேண்டாத வேலை? இதுல போராத குறைக்கு ஆம்புலன்ஸ் கலாச்சாரம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முழுக்க எல்லா தலைவர்கள் கூட்டத்திலும் ஆம்புலன்ஸ் கலாச்சாரத்தை நீங்க பார்க்க முடியுது. இது வெட்ட வெளிச்சமா தெரியுது திமுகவோட நாடகம். அரசியல் இவங்களை தள்ளி யாரும் பண்ணவே கூடாது. மக்கள்கிட்ட போய் எந்த தலைவர்களும் சந்திக்க கூடாது. மக்கள்கிட்ட தலைவர்கள் நெருங்கிட்டாலே இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இன்னைக்கு திமுக அதை நோக்கி போயிட்டு இருக்காங்கிறதா மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா ஒரு கூட்டத்துல வரலாம், 2 கூட்டத்துல வரலாம், இல்ல 3 கூட்டத்துல வரலாம், எல்லா தலைவர்கள் கூட்டத்திலையும் அதுவும் உங்களுக்கு ஆகாத தலைவர்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னா உடனே ஆம்புலன்ஸ் ஏன் வருது? அது திரு விஜய் அவர்களும் பொருந்தும். ஏன்னா விஜய் அவர்களும் இன்னைக்கு ஆகாதவர் இருக்கிற அரசியல் களத்துக்குள்ள அவர் ஆகாதவர் தானே உங்களுக்கு. அப்ப அதையும் நீங்க ஃபாலோ பண்றீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு நிலை கேவலமா இல்லை தமிழகத்துக்கு? இப்படி ஒரு அரசியல் பண்ணி பொழைப்ப வேண்டியது நம்ம தமிழக மக்கள் உங்களுக்கு அவ்வளவு கிள்ளிகிரியா போயிடுச்சு. ஆட்சி அதிகாரத்தை எதனால உங்களுக்கு கொடுத்தாங்க? சரி, திமுக வந்தா இந்த ஏழை மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போய்கிடுவாங்க, இருக்கக்கூடிய துறை ரீதியா ஒவ்வொரு துறைகளையும் முன்னேற்றிடுவாங்க. அது கல்வித்துறையா இருந்தாலும் சரிதான், பொதுப்பணித்துறையா இருந்தாலும் சரிதான், நீர்வளத்துறையா இருந்தாலும் எல்லா துறையும் அவங்க முன்னேற்றிடுவாங்கன்னு நினைச்சுதானே காவிரியில என்ன ஆச்சு, முல்லை பெரியார் என்ன பிரச்சனை ஆச்சு? எந்த பிரச்சனைக்காக தீர்வு இருக்குதா? கச்சதீவை ஏற்கனவே தார வறுத்து கொடுத்துட்டீங்க, உங்க காங்கிரஸ் கூட்டணியோட கொடுத்துட்டீங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் இதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அரசியல்ல வாக்கு வேணும்னா இந்த மக்களை எப்படி வேணாலும் திசை திருப்பதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. இதுதான் திமுக ஸ்ட்ராட்டஜி. குறிப்பா பாத்தீங்கன்னா மக்களோட ஸ்டாலின், உங்களோட ஸ்டாலின் வந்தார்ல, ஒரு பெரிய பைக்கை எடுத்துட்டு வருவாரு, இல்ல ஒரு கண்டென்ட் வரும், அவரை கொடுத்து மிகப்பெரிய காமெடியா கூட அந்த நேரம் போயிட்டு இருந்தது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு விவசாய நிலத்துக்குள்ள போயிருந்துகிட்டு விவசாயினுடைய தலைமகன் நான் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலே நீங்கள் விவசாயத்தை பாதுகாக்கணுமா? விவசாயி கூட நீங்க நிக்கிறீங்களா? அதுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டமிடுதல் வேணும். அவங்களுக்கான சரியான உரங்களை கொடுங்க, தண்ணீர் கொடுங்க, பயிருக்கு தேவையான பூச்சி மருந்து கொடுங்க. அதுதான் ஒரு விவசாயத்தை காக்க முடியும். அந்த பயிர்களோடு போய் நின்று ஒரு போஸ் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துட்டா நீங்க விவசாயினுடைய மகன் ஆக முடியாது. அதற்கான திட்டமிடுதல் வேணும். அதுக்கான காசு கொடுக்கணும் இல்லையா? அது யாரு கொடுப்பா? அப்ப அந்த அரசாங்கம் அதுக்கான நிதிகள் ஒதுக்கப்படாம இருக்கிறது யாரு காரணம்? உங்க துறை ரீதியா உங்க அமைச்சர் தானே இருக்காங்க, ஏன் பண்ணல? அப்ப எல்லாமே திட்டமிட்ட நாடகம் தானே, பொய் தானே. பொய்யான பரப்புரையினுடைய மிகப்பெரிய சொந்தக்காரர்கள் யாருன்னு கேட்டா திமுக தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசியல் இன்னைக்கு களத்துக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஒருத்தர் புதிதா வந்துட்டாருங்கிறதுக்காக வேண்டி அவர் கூட்டத்தை இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றீங்க. இது புதிதா வந்தவர்களுக்கு மட்டும் இல்ல, நம்முடைய கழக பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய
பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய கூட்டத்திலும் இதே மாதிரி தான். ஆனா நாங்க முன்கூட்டியே திட்டமிட்டு வந்துட்டோம்ல. ஏன்னா எங்களுடைய பிரச்சார வாகனத்திலேயே போக்கசிங் லைட் இருக்குது, தொண்டர்களை பாதுகாக்கக்கூடிய தொண்டர் படையினர் நாங்க வச்சிருக்கோம், தொண்டர் அணியை உருவாக்கி வச்சிருக்கோம். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா விஜய் அதுக்கு அனுபவம் இல்லாதனால வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் உண்மை. ஆனா விஜய்க்கும் யாரோடு இருக்க வேண்டும், யாரோடு இருக்கக்கூடாது, எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்குன்னு அவருக்கு தெரியலையே. அதைத்தான் சொல்றேன். அரசியலுக்குள்ள இன்னைக்கு வந்துட்டீங்க, ஒரு குழந்தைய அடி எடுத்து வைக்கிறீங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மூத்த முன்னோடியா அரசியலை வழி நடத்துறவங்க யாரு? திமுக உங்களுக்கு வேண்டாத இயக்கம், கொள்கை ரீதியா உங்களுக்கு மாறுபட்டு இருக்கிற இயக்கம். அதிமுக உங்க கொள்கை ரீதியா மாறுபட்டு இருக்கிறோம். அப்போ உங்களுடைய கொள்கை என்ன? அண்ணாதுரையே திரு அறிஞர் அண்ணா அவர்களை உங்களுடைய கொள்கை தலைவராக ஏற்றிருக்கீங்க, எம்ஜிஆர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கீங்க, பகுத்தறிவு பகலுன்னு சொல்லக்கூடிய ஈரோட்டு பெரியார உங்களுடைய கொள்கை தலைவராக ஏற்றிருக்கீங்க. அப்போ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, நீங்க என்ன மாதிரியான கொள்கை வச்சிருக்கீங்க, அப்பதான் நீங்க அரசியல் களத்துல நிக்க முடியும். அப்படி இருந்துன்னு சொன்னா இன்னைக்கு களத்துக்குள்ள உங்களுக்கு இந்த நிலையை வந்திருக்காது இல்லையா? அப்போ முன் அனுபவம் பெற்ற அரசியல்வாதி யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான, இப்ப சொல்றாங்கல்ல எங்களுடைய அண்ணன் விஜயகாந்த் சொல்றீங்கல்ல, அந்த இயக்கத்தினுடைய தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட நெருங்கி பழகுங்க, அரசியலை எந்த மாதிரி நடத்தன்னு கேளுங்க. அதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சிருச்சு? காசுக்காகவும் ஓட்டுக்காகவும் மட்டும் தேமுதிக உங்களுக்கு வேணும். தேமுதிக தங்கத்தை இழந்து விட்டோம், வைரத்தை இழந்து விடாதீர்கள் சொல்ல தெரியுதுல்ல. அப்ப அதுல இதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம்ல, கேட்கலாம்ல. அண்ணி நாங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு நெருக்கடி எங்களுக்கு திமுக தர்றாங்க, என்ன மாதிரியான அரசியலை நடத்துறது கேட்கலாம்ல. ஏன் கேட்கல? பொது வழியிலே நீங்க கேட்கலாமே, தவறு இல்லையே. அப்போ உங்களுக்கு அரசியல்ல ஒரு பாதையை நீங்க தான் பெரிய ஆளுமையா இருக்கணும்னா ஒரு எண்ணம் தவறு கிடையாது. யார் வேண்டாலும் அரசியலுக்குள்ள வரலாம், முதலமைச்சர் ஆகலாம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க இன்னைக்கு களத்தினுடைய நிலவரம் என்ன மாதிரி போயிட்டு இருக்குது, மக்கள் என்ன மாதிரி அவதிப்பட்டு இருக்கிறான். அப்ப அந்த மக்களை மீட்கணும்னா ஓரணியில திரளணும் இல்லையா? ஓரணியில மக்களை கொண்டு வரணும் இல்லையா? அது ஏன் வர மாட்டேங்குது? ஏன்னா எல்லாரும் முதலமைச்சர் ஆயிடணும். எல்லாரும் முதலமைச்சர் ஆயிட்டா அந்த நாட்டை காப்பாத்துறது. இந்த தமிழ்நாட்டுல இப்ப அனைத்து இந்திய அண்ணா திமுக ஒரு அணியில அவங்க கட்டமைக்கிறாங்கன்னா பிஜேபி இருக்கு, அது கூடல இன்னும் பல இயக்கங்கள் அதோட இருக்கு. சமத்துவ மக்கள் குச்சி இன்னும் அடைக்கலமாக அங்க போயிட்டாங்க. இப்படி எல்லாரும் அங்க போயிட்டாங்க. சரி, நான் என்ன கேட்கறேன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு சொல்றீங்க. எல்லாரும் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சா அந்த நாடு தாங்குமா? அப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தர முதலமைச்சரா பணியாற்றுகிறோம், நல்லா இருக்க முடியாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, மக்கள்கிட்ட யார் முதல்வருங்கிறத விட இப்போ கூட்டாட்சி தத்துவம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்குள்ள எல்லா தலைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை திரு விஜய் அவர்கள் செஞ்சுட்டான்னு. ஏன் அதை செய்யல? ஏன்னா எல்லாருக்குமே முதலமைச்சருங்கிற குறிக்கோள்ல தான் இருக்கிறாங்களே தவிர முதலமைச்சர் ஆகிறதுக்கான தகுதி நம்மகிட்ட இருக்குதா? அது இன்னைக்கு இந்த கூட்டம், கரூர் கூட்டமே உங்களை காண்பித்து கொடுத்து விட்டது. ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு இத்தனை 1000 தொண்டர்கள் வருவாங்க, அந்த தொண்டர்களுக்கு குடிக்க தண்ணீர் தேவை, கூட்ட நெரிசல் இல்லாம அந்த தொண்டர்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படை தேவை. இதெல்லாம் ஒரு அரசியல்ல நீங்க தெரிந்து கொள்ளவில்லைன்னா என்ன பண்ண முடியும்? உங்களை வைத்து எப்படி இந்த அரசியல் நகர்வு போகும்? அப்ப இதுதான் அடுத்த கட்ட தலைமுறைக்கு நீங்க வைக்கக்கூடிய அரசியல் நகர்வா? நீங்க ஒரு தலைவரா முன் வரும்போது இவர்களில் இருந்து நான் மாற்று அப்படிங்கிற போது நான் எப்படிப்பட்ட மாற்று, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம், தேமுதிக வேண்டாம், அவங்களுடைய நிலைப்பாட்டுல எதையும் வச்சுக்குவோம். உங்களுடைய மாற்று சிந்தனை நீங்க என்ன வச்சிருக்கீங்க அதை சொல்லணும். நான் வந்தா தொண்டர்களை இப்படி எல்லாம் பயன்படுத்துறதுங்கிறதையே உங்களால் அடையாளப்படுத்த முடியலையே. அப்போ ஒவ்வொரு துறை ரீதியா நீங்க எப்படி வச்சிருக்க போறீங்க? கல்வி கட்டமைப்பை நீங்க எப்படி பலப்படுத்த போறீங்க? மண் வளம், மலை வளம், காடு வளங்கள், இந்த வளங்களை எல்லாம் நீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க? இது குறித்து உங்கள்ட்ட ஏதாவது செய்தி இருக்குதா, ஏதாவது கருத்து இருக்குதா? இதை பற்றி பேசணும் ஐயா. இயற்கை விவசாயத்தை பேசணும். விவசாயினி மூட்டையா பேசிட்டு போனீங்களா? இயற்கை விவசாயத்துல என்னெல்லாம் இருக்கு, நெல் பயிர் முதல் கொண்டு பல்வேறு பயிர் வகைகள் இருக்குல்ல, இல்ல என்னென்ன இருக்கு, நான் இந்த பயிருக்கு ஊடு பயிர்களுக்கு நான் என்னென்ன கொடுக்க போறேன், நான் என்ன தர போறேன், கேப்டன் அறிவிச்சாங்களா தேர்தல் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் அறிக்கை, இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன், இதை சொல்லி நீங்க களத்துக்குள்ள வரலாமே. கேட்டா சொல்லுவாங்க தேர்தல் காலம் இன்னும் நெருங்கல, அதனால ஆல்ரெடி நீங்க தான் உள்ள வந்துட்டீங்களே, நாங்க தான் தனித்துவமான ஒரு அரசியல்வாதி, நாங்க தான் முதல்வர் வேட்பாளர் வந்துட்டீங்கன்னா தேர்தல் மேனிஃபெஸ்டோல வெளியிட்டுருங்கன்னு சொல்றேன், உங்களோட திட்டமிடுதல சொல்லிருங்கன்னு சொல்றேன். அது மக்கள்கிட்ட நேரமே போய் சேரட்டும். ஏன் அதை பண்ணல? அதனாலதான் இன்னைக்கு களம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. இது மக்களுக்கு எதிரான களம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு தமிழக மக்களுக்கு இன்னைக்கு எதிரான களம் இன்னைக்கு
தமிழ்நாட்டுல உருவாயிருக்குது. 39 உயிர் பலி போயிருக்கிறது இந்த அரசியல்வாதிகளுக்கு முக்கியம் இல்லை. ஆனா அவங்களுக்கு முக்கியம் அவங்க அரசியல் பண்ணி ஆகணும், அதுல அதுதான் முக்கியமா. அப்ப அந்த 39 உயிர்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்துக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? அதுல திமுக இருந்தாலும் சரிதான், அதிமுக இருந்தாலும் வேற எந்த இயக்கமா இருந்தாலும் சரிதான், வெளிப்படையா சொல்றேன் நான், இது தவறு. இந்த அரசியல் உகந்தது அல்ல. எனவே நடந்ததை விட்டுட்டு நடக்க போற அரசியல் என்னன்னு நீங்க பார்க்கணும். விஜய் அவர்கள் இன்னமும் நீங்க களத்துல தொய்து விடாம நேரடியா களத்துக்கு வாங்க. நடந்ததை விட்டுட்டு இந்த 38 குடும்பத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கிறத அறிவிங்க, பகிரங்கமா அறிவிங்க. எத்தனை லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன், இந்த குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு நான் வேலை வாங்கி கொடுக்குறேன், அந்த உறுதி அளிங்க, வாக்குறுதி கொடுங்க. அந்த வாக்குறுதி கொடுக்காம போய் நான் ஒரு அரசியல்வாதி ஏதோ ஒரு வந்துட்டு அப்படிங்கிறதுக்காண்டி வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அரசியல்வாதி ஆக முடியாது. வீட்டுக்குள்ளே பனையூர்லயே இருக்க வேண்டியதான். நேரடி களத்துக்குள்ள மக்களை சந்திக்காத எந்த ஒரு தலைவனும் வெற்றி கண்டாதாக சரித்திரத்துல வரலாறே கிடையாது. எனவே தயவு கூர்ந்து அரசியலை உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நான் சேர்ந்தா சொல்றேன், ஒரு தொண்டர்களை அடித்தட்டு மக்களை சிந்திக்கின்றவன் தலைமை. அதாவது ஒரு மண் வளம், மலை வளம், காடு வளம்னு சொல்லக்கூடிய இயற்கை பாதுகாப்புக்கு அரணாக இருக்கின்றவன் தலைவன் இல்லையா? இயற்கைகள் எல்லாம் அழிச்சிட்டு எதை வாழ வைக்க போறீங்க? நம்மை காக்கக்கூடிய இயற்கை, நம்மை கொடையாக காத்து கொண்டிருக்கிற அந்த இயற்கையெல்லாம் அழித்து விட்டு எதை காக்க போறீங்க? அப்ப இதுல நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்குது. எனவே இப்போ உயிர் இருந்ததுக்கு அந்த உயிர்களை மேலும் பலகீனப்படுத்தாம, மேலும் அவங்கள சாகடிக்காம இன்னும் நல்ல அரசியல் பண்ணுவதற்கு அனைத்து தலைவர்களும் முன்வர வேண்டும். அதே போல குறிப்பா திரு விஜய் அவர்கள் முன்வர வேண்டும் என்பது இந்த நேரத்திலே பணிவாக கேட்டு இடம் சாருகிறேன். நன்றி. RSA Flash Media யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.